அறுவடைக்கு முன்பு நல்லா விதைங்க. இன்றைக்கு கூட நீங்கள் முடிந்த அளவுக்கு நம்ம எப்போ விதைக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? நல்ல செயல்கள் கரெக்டாக சொல்லுவோம் பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் நிறைய தானம் தர்மம் அப்படியே பொங்கி பொங்கி வரும் மனசுல. ஐயோ இவருக்கு கொடுக்கணுமே, ஐயோ அவருக்கு கொடுக்கணுமே, ஐயோ எங்கள் தெருவில் ஏழைகள் இருக்கிறார்களே, ஐயோ அந்த பாஸ்டர் கொடுக்கணுமே. எப்போ இந்த எண்ணம் வரும் சொல்லுங்க? கரெக்ட், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வரும். கிறிஸ்மஸ் மாதம் தான் வரும். காசு பாக்கெட்டில் இல்லாத போது நம்மை போல நல்லவன் உலகில் எவனும் இல்லை. ஏன்னா காசு இல்லை இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்க தோணும், எல்லாருக்கும் கொடுக்க தோணும். இல்லையம்மா என்னால் கொடுக்க முடியாது. காசு வரட்டும், நம்மை போல கேப் மாதிரி எவனும் இருக்க மாட்டோம். அதாவது எல்லோரும் அப்படி இல்லை, சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் காசு வர வர அந்த நல்லத்தனம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே படும். காசு வர வர, அதிகாரம் வர வர நீங்கள் நல்லவர்களா இல்லையான்றது வெளியே தெரியும் இல்லையா? ஸோ இருக்கட்டும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது வரைக்கும் முடிச்சது என்ன? அறுவடையை எதிர்பார்க்கும் நாம் முதலில் விதைக்க வேண்டும். 3 ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, விதைப்பது ஒன்று, அறுவடையோ அதிகம். ஆனால் அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, படிச்சோம் இல்லையா? சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, நீங்கள் விதைத்துக் கொண்டே இருங்கள், நன்மையை விதைத்துக் கொண்டே இருங்கள், ஆவிக்குரிய காரியங்களை விதைத்துக் கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் அதற்கேற்ற நல்ல பலனை அறுவடையை அறுப்பீங்க. அறுக்கும்போது கொஞ்சமாக வராது, அது நிறைய வட்டி போட்டு, கூட்டு வட்டி போட்டு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்கள் மடியிலே போடுவார். 3வது எது அப்படின்னு சொன்னா, விதை எதுவோ அதுவே அறுவடையாக வரும். மாறி வராது, மாறி வராது. நன்மைக்கு நீங்கள் நன்மை செய்தால் தீமை வராது, தீமை செய்தால் நன்மை வராது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். போனஸ் கேள்வி என்று சொல்லி அப்போதான் நான் போட்டிருந்தேன், அடுத்த முறை சொல்லுகிறேன் என்று சொல்லி. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது பிரதர், சூப்பர் சூப்பர் நல்லா இருந்தது. இப்போ சொல்வது தான் ரொம்ப கஷ்டமானது, மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா, மற்றவர்கள் விதைப்பதை நாம் அறுக்க வேண்டிய நிலை வருகிறது. இதுதான் கொடூரம். இது கொடூரம். நான் விதைத்ததை நான் அறுத்தன நல்லது. நான் ஒருத்தனை அடித்தேன் அப்படிச்சா அவனை திருப்பி அடிக்கிறான், ஓகே. நான் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறேன், கர்த்தரை திரும்பி எனக்கு அதிக நன்மை கொடுக்குறாரு, அதுவும் ஓகே. எவ்வளோ ஒருத்தன் தப்பு பண்ணா நான் துன்பம் அனுபவித்தால் அது அநியாயம் தானே? இருந்தாலும் அதுவும் இந்த விதைத்தலும் அறுவடையில ஒரு பங்கு என்பதை, இந்த ஒரு பாடத்தை தான் நாம் இதுக்கு என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொண்டு போகிறோம்.